டேய் மாப்பிள்ள, உன் மாமன் மக சடங்காயிட்டா தீட்டு. எதை? உன் மாமன் மடங்கு சடங்காயிட்டாடா தீட்டுறா, உன் புத்தி தீட்டு. இன்னி அவளை எப்படி கல்யாணம் பண்ணி காலம் தள்ளணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி மிச்சம் பண்ணணும், எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற புத்தியை தீட்டுறா அப்படின்னு அவனை தீட்ட சொன்னது நீங்க தீட்டு தீட்டுன்னு நினைக்கிறீங்க. நான் கேட்குறேன், செத்த வீட்டுக்கு நெத்தியில விபூதி வச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்றான்ல. ஆமா, போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தீட்டு என்னடி உங்க தீட்டு? செத்த வீட்டுக்கு விபூதி வச்சு போனா தீட்டா? சரி, செத்த பணத்துக்கு இத்தனை பட்டை அடிச்சு உட்கார வச்சிருக்காங்களா, அப்புறம் அது அவங்க தெய்வத்தோட சமம், அதனால அது தீட்டு இல்ல. தெய்வம் மாதிரி அவங்க. செத்தவர் தெய்வமா, அவருக்கு பட்டை அடிக்கலாமா? அப்ப தெய்வம் இருக்க வீடு சாமி வீடு தானே. ஆமா, அங்கேயே விபூதி வச்சுட்டு போகக்கூடாது? என்னங்கடா உங்க அக்கிரமா தெரிஞ்சுக்க. அது ஏன் அப்படி சொன்னான்னு தெரியுமா? தீட்டுங்கிறதுக்காக அல்ல, போறது துக்க காரியம். அங்கே போகும்போது சீவி சிங்க அரைச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்கரிச்சுட்டு போனோம்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா தெரியுங்கிறதுக்காக, சோகத்தை முகத்தில் காட்டணுங்கிறதுக்காகத்தான் அதெல்லாம் அழைச்சிட்டு போனேன். வேற ஒரு கழுதியும் இல்லை. இப்போ தெரிஞ்சுக்க, உள்ள ஒன்று உட்கார வச்சாங்க இல்லை குடிசையில். ஆமா, ஜாமான் போட்டாங்களா? என்ன ஜாமான போட்டாங்களாவா? ஆட பைத்தியம், குடிசைக்கு வாசல 3 ஜாமான் போடுவாங்க தெரியுமா? 3 ஜாமானா என்ன தெரியாதா? என்ன? ஒரு உலக்க. ஆமாங்க, உலக்க போட்டாங்க. விளக்கமாறு, விளக்கமாறும் போட்டாங்க. கருக்கருவா போட்டாங்க. போட்டாங்களா? போட்டாங்க. இந்த ஜாமான் ஏன் போடுறேன்? அது இந்த உலக்கையை தாண்டி போகும்போதெல்லாம் பேய் பிசாசு எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு கருக்கருவாலாம் எடுத்து கையில் கொடுப்பாங்க. அது என்னடா, அது வயசுக்கு வந்த பிள்ளைய மட்டும் பேய் பிசாசு தேடி போய் பிடிக்குமா? இல்லை, என்ன எனக்கு புரியுது. பேய்க்கு கூட உங்களை பிடிக்கல. அப்படி பைத்தியா, பேய் பிடிக்குங்கிறதுக்காக அல்ல. அது பேய் உலக்கையை கண்டு பயந்துக்கிட்டா ஓடி இருக்குல்ல, உலக்கையை அடிக்கடி வாங்கியிருக்காங்க. இரும்பெல்லாம் கிட்ட வராதுல்ல. பேய்க்கு காக்கா வளப்பா? என்ன கிடையாது, அது வரல. இன்னைக்கு சொல்றேன், அதை தெரிஞ்சுக்க. என்ன அந்த உலக்கை ஏன் போடுறதுன்னா, ஏன் உலக்கையை போடுறது? நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் போகணும். அப்படி தாண்டும் போது அப்படியே நிக்கணும். நின்றுட்டு கீழே குனிஞ்சு பார்க்கணும். என்னது? 2 காலுக்கு நடுவு உலக்கை கிடக்கும். அப்ப அந்த உலக்கையை பார்த்தோன்னு உன் மனசுக்குள்ள நினைக்கணும், ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம், இனி உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. வீட்டில் மாவடிக்கணும், கம்பிடிக்கணும், நெல் குத்தணும், இப்படி உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சு காட்டத்தான் அந்த உலக்க. ஏங்க உலக்க எங்கிட்டு கிடக்கும்? நடுவு காலுக்கு நடுவில் கிடக்கும். 2 காலுக்கு நடுவில் கிடக்கும். ஆமாம், அந்த விளக்கு சும்மா கிடக்க கூடாது. விளக்கு வேலை கொடுக்கணும். உலக்கைக்கு வேலை கொடுக்கணும். விளக்க மாதிரி ஏன் போடுறான்னு சொல்லு. ஏன் தெரியல, நீங்களே சொல்லுங்களேன். சொல்லட்டா? சொல்லுங்க. இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த உலக்கைக்கு விளக்கமாறு ஓடுறது. ஏங்க நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கட்டுமா? பக்கத்துல கருக்கருவா போடுறாங்க, எதுக்கு தெரியுமா? எதுக்கு? உலக்க மட்டும் சின்னதா இருந்துச்சு, போட்ட வேண்டியதான். அது அதுக்கல்ல. அப்புறம் இதுவும் அதுக்கல்ல. இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கை தேடணும்னு நினைச்சின்னா உன் புருஷன் உன்னைய கருக்கருவால குறைன்னு அறுத்து போடு அண்டின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கருக்கருவா. தெரிஞ்சுக்க, உலக்கையை குறை சொல்லக்கூடாது. உலக்கையை குறை சொல்லக்கூடாது. உலக்கையை வேலை பார்க்கறது, அது தேய்மானம் ஆகத்தான் செய்யும். உரல் சும்மா கிடக்கிறது, அது வாடி பேசாம தான் கிடக்கும். அது தேய்மானம் ஆகும். அப்புறம் 3 கல்டு தான் செய்யும். கல்லுச்சுன்னா தூக்கி போட்டுருவியா? அதுக்குன்னு வேற உலக்க வாங்கி குத்தலாம்ல. தவறு செய்யக்கூடாது. அது ஏன் செய்யக்கூடாது? இவ்வளவு காலம் குத்துனதுன்னு அந்த உலக்கை எடுத்து பரனில் வச்சு கும்பிட்டுக்கிறோம். இனிமே அதை கும்பிடுக்க தான் வேணும், இல்லைன்னா அந்த சூடத்தை யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சின்ன பிள்ளை தானமா. யோ எடியா கையா. ஆமா, ஒரு உலக்கையை பத்தி பேசுறான். போய் அங்கிட்டு தொட்டா ரொம்ப அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குன்னா பேசாம தான் இருந்தேன். என்னைக்கியா? அன்னைக்கு போன வருஷம் ஒரு 3ஆம் தேதி. ஏய், அந்த கிழவிய நீ தானே அந்த வேலை பார்த்தது? என் கூட வந்த கிழவிய கூட நீ சும்மா விடலையா? அந்த கிழவின்னு சொன்னுச்சு. கிழவியாது அப்புறம் என்ன கிழவிக்கு ஓம் சால் எடுத்து மேல அது குளிருதுன்னு சொன்னிச்சு. மார்கழி மாசம் நான் போத்தி விட்டேன், அதுக்காண்டி அதை போய் சுரண்டி இருக்கேன். அது ஓம் வளர்த்துதான் இருந்துச்சு, நமக்கு தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு. நீ நல்லா இருந்துச்சுன்னு சொல்ற, அந்த கிழவிக்கு உன்னை பிடிக்கவே இல்லைங்குதே. அந்த பையன் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லுதே. அது உன்னை மாதிரி தூங்கி இருந்துச்சுன்னா நான் போயாங்கிட்டு. ஏய், உன்னை கொன்றுவேன் பாத்துக்க. மிருதம் கட்டையாரே சமாதானமா போ. என்ன சமாதானம்? உலகத்திலேயே பெண்களுக்கு அதிகமா மதிப்பு கொடுக்கறவன் நான். எப்படி சொல்ற? ஒரு ஆணின் தயவு பெண்ணுக்கு வேணும், பெண்ணோட தயவு ஆணுக்கு வேணும். இன்னொன்னு, இந்த உலகத்துல சமத்துவம்னு ஒண்ணு வேணும்னு நினைக்கிறவன் நான் ஒரு ஆள் தான். சமத்துவம்னா என்ன தெரியுமா? என்னங்க? இன்னைக்கு சமத்துவபுரம் ஒண்ணு கட்டியிருக்கேன். ஆனா சமத்துவபுரத்துல சமத்துவமாவா இருக்கு? ஏங்க இல்ல, தனியா குறிப்பிட்ட ஆளுகளை மட்டும் வச்சுவிட்டு அது சமத்துவம் வர முடியாது. எல்லாரும் இருக்கணும், அதுதான் சமத்துவம். என்னை பொறுத்தவரை ஏழை பணக்காரன்
படித்தவன் படிக்காதவன், நல்லவன் கெட்டவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மாடி வீட்டுக்காரன் கூரை வீட்டுக்காரன் எல்லாரும் சமம் நினைச்சு சமத்துவமா இருக்கணும். எதுக்காக ஒரு மனுஷனை பார்த்துன்னு கையெடுத்து கும்பிடுறோம் தெரியுமா? ஏங்க வணக்கம்னு சொல்றோம். ஏன் அவங்க மேல உள்ள ஒரு மரியாதை. பைத்தியம். இந்த வணக்கம் தான் சமத்துவம். எப்படி தெரியுமா? 2 கை இருக்கணும். 2 கை. இது என்ன கை? இது வலது கை. சோறு திங்கிறது. ஆமா, இது சோறு திங்கிற கை. இது இடது கை. என்ன செய்யும்? கழுவுற கை. இது கழுவுறது, இது சாப்பிட்றது. 2ஐயும் ஒன்று சேர்த்து வாங்கணும் கும்பிடுறோம் பார். இதுதான் சமத்துவம். இது 2ஐயும் எவன் ஒருத்தன் மனுஷன் சமம்னு நினைக்கிறானோ அவன் தான் சமத்துவமாக வாழ முடியும். நான் உன்னோட சமத்துவமாக புழங்கணும்னு நினைக்கிறேன். ஓ, அந்த சமத்துவம் வேற, இந்த சமத்துவம் வேற. நீங்க இங்க என்ன பண்றீங்க? மாம்பழைய வர பக்கறீங்க. மாம்பழமா? மாம்பழம். அதுதான் பெட்டிக்கார உன்னை பேரை சொன்னே. மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ளே என்னம்மா? அவரை நான் ஒன் சைடா லவ் பண்றேன். அவரை மறந்துட்டே திரிறாரு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏங்க ஒன் சைடு தானே அவருக்கு, பாக்கி ஒன் சைடு எனக்கு இருக்குல்ல. நமக்கு ஒரு சைடு இருந்தா போதும். உன்னை நான் விரும்பல போ. கமான். சக்கச்ச வந்த பழம் தேனாக இனிக்கும் பழம். எல்லோரும் வாங்கும் பழம். எத்தனை பேர்கிட்ட மாம்பழம் பாத்தியா? அம்மா பேசு பாத்தியா? கை கிடக்கம்மா மாம்பழம். இதுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். ஏங்க எத்தனையோ பேத்துக்கிட்ட மாம்பழத்தை பாத்தியா? எடுத்து பார்த்த சைஸ்லயே இந்த மாதிரி பாத்தியான்னு கேட்டியே. சங்கரன் சத்தியமா நான் பார்த்த எத்தனையோ மாம்பழங்கள்ல இந்த மாம்பழம் என் மனசுக்கு பிடிச்சது எந்த பழமும் கிடையாது. நான் பலசாதி மாம்பழம் சாப்பிட்டேன். என்ன சாரி? மாம்பழத்தில் பலசாதி மாம்பழம் இருக்கு. என்னென்ன இருக்கு தெரியுமா? என்னென்ன இருக்கு? மல்கோவா, மல்கோவா, புதாத்தா, புதாத்தா, கல்லாமணி, கல்லாமணி, பலாமணி, நீலா, காசாலட்டு, ஒட்டுக்காய், மஞ்சளத்திக்காய், இவ்வளவு இருக்கு. இதுல இது என்ன மாம்பழம்? மல்கோவா. வாவ், இந்த கலருக்கே சாப்பிடணும்னு தோணும். இங்க இருங்க, பழத்தை உள்ள வச்சிருக்கேன். நீங்க என்ன வெளியில பாத்துக்கிட்டே உள்ள வச்சிருக்கீங்க? அது வெளியே தவிட்டு வருது பாருங்களேன். மாம்பழம் பூரா கூடையில இருந்து உருண்டு வருது இந்த பக்கம். உருண்டு வரும். ஆனா இந்த மாம்பழம் இவ்வளவு ஷைனிங்கா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியல. நல்லா தொடச்சி வச்சிருக்கீங்க. இங்க இருங்க. சரி சரி சரி, அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா முகப்பு காய் நல்லா இருந்தா தான் எல்லா பழமும் விற்கும். நீங்க ரொம்ப பேசாதீங்க. என்னமோ வாங்கி சாப்பிட போற மாதிரியே பேசுறீங்க. உங்களுக்கு பழத்தை சாப்பிட தெரியுமா? சாப்பிட தெரியுமாவா? ஆமா. இங்க இருக்க பிள்ளைகிட்ட கேட்டு பாரு, யாருக்காவது மாம்பழம் சாப்பிட தெரியும்? ஏன் யாருக்கு சாப்பிட தெரியும்? எல்லாருமே நல்லா சாப்பிடுவீங்களா மாம்பழம்? யோ, இந்த நேரத்துல தான் நீ டீ குடிப்ப மாம்பழத்தை பத்தி பேசும்போது. ஆமா தங்கராஜே, நீ மாம்பழத்தை எப்படி சாப்பிடுவ? வெரி குட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டை பாரு. ரவிராஜ் நீங்க? நான் கடிச்சு சாப்பிடுவேன். கடிச்சு பாவம் கிட்ட போயிட்டு வந்துருவாப்ல. நீங்க இந்த கத்தி எடுத்து பொளந்துருவியா? அவன் வயசுக்கு கத்தி எடுத்து புழக்கத்தான் முடியும். மாம்பழத்தை கத்தி எடுத்து புலந்தா நல்லா இருக்கு. ஏங்க அவரை கேட்கல? அண்ணா நீ எப்படி சாப்பிடுவ? கீத்து போட்டு சாப்பிடாராம். கொஞ்சம் கொஞ்சமா என்ன செமிக்கணும்ல. 4 கீத்தா போட்டு ஒன்னொன்னா அப்படி சாப்பிடக்கூடாது. மாம்பழத்தை அறுக்கவே கூடாது. ஏங்க மாம்பழத்தை அறுக்காம முழுங்கவா முடியும்? மாம்பழத்தை வச்சு சொல்லித்தரேன். எப்படி? முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும். சும்மா இருங்க. சும்மா தானே இருக்கேன். அந்த ஐயா ஒரு மாதிரியா பாக்குறாருங்க. இன்னைக்காவது அந்த ஐயா நான் செய்யறது அவர் செய்யறதா நினைச்சு பார்க்கட்டும். இந்த ஜென்ம சாபல்யம் அடையட்டும். மாம்பழத்தை கையில் எடுத்து லேசா ஒரு நசுக்கு நசுக்கணும். சும்மா இருங்க. அவர் குறுகுறுன்னு பாக்குறாரு. குறுகுறுன்னு பார்த்தா குறு பார்த்தால் கோடி நன்மை, குறுகுறுன்னு பார்த்தா பல கோடி நன்மை கிடைக்கும். லேசா நசுக்கிட்டு காயா பழமான்னு பார்த்துட்டு அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். அப்படியே அப்படியே பம்ப் பண்ணிட்டு என்ன காத்தடிச்சுட்டு இருக்கீங்க? அப்படியே உள்ளங்கையை வச்சு அப்படியே அத ஹலோ மாம்பழத்தை கடைச்சோன்னா மாமரத்தை தூர காமிச்சுக்கிட்டு யாருங்க அதை பார்க்க சொன்னது? ஆனா இந்த மரம் தூர் வரைக்கும் வலுவலுன்னு இருக்குடா சண்டா. இங்க இருங்க தங்கராஜே, நீ கொடுத்து வச்சா தங்கராஜ். யோ ஆவுனா அவர்கிட்ட கண்டா இருக்கும் போதே பாத்துருக்க வரலையே. இங்க இருங்க. சரி சரி பரவாயில்ல. யோ நீ பச்சை பிள்ளைய ரேப் பண்ண மாதிரி செவனே நீரியா? ஏய் உன்னை புடிச்சு கொடுக்க போறேன் பாரு. புடிச்சு கொடு. பாட்டல்லையா சொம்புலையா? சரி, நல்ல கதை 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 நான் அமர்த்தி விட்டு எங்க மாமா நான் நேரடியா கூட கொடுப்பேன். நான் மட்டும்தான் போயாங்கிட்டு நீ மாம்பழத்தை பத்தி பேசி அனாவசியமா பேசாம. நுனியில சின்ன கடி கடிச்சிட்டு இப்படி அமுக்கிக்கிட்டே உறிஞ்சணும். யோ அப்படியே மாம்பழம் சிலை சாப்பிட்ட மாதிரி குலக் குலக்குன்னு போகும். கொட்டை வாய்க்குள்ள போயிடாமையா? நீ தான் கையை வச்சு தடுத்துக்கிறணும். நான் பொறுப்பா அதுக்கு. அதுதான் கொட்டையை அறுத்து வீசிட்டு பழத்தை சாப்பிடணும். ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஏங்க பழத்தை அப்புறம் என்ன பண்றது? மாம்பழம் வைக்க வந்த உம்மா அனாவசியமா எங்க அம்மா பத்தி பேசாதீங்க. உம்மா பத்தி நான் பேசுவேனா? அது எனக்கு மாமியா.
அப்ப அவனுக்கு யாருக்கு? யாருக்கு? அவன் என் தம்பி. யோ அவன் எப்படிங்க உங்களுக்கு தம்பி ஆகும்? உங்களுக்கு மருமையில வேணும். காலையில மாப்பிள்ள, இப்ப தம்பி. தயவு செய்து அதை கழட்டுறியா? இல்லை, இப்போதான் ஆப்ரேஷன் பண்ணி வந்த மாதிரியே தெரியுது. நீங்க போடுங்க தம்பி, நல்லா இருக்கும். என்ன புள்ள அழுத்திருக்கியா? சரிங்க, தெரியாம நீங்க அங்க போய் ஆடிக்கிட்டு. எப்படி போற? ராக்கெட் இடம் மாதிரி புருட்டு இறங்க போகுது. ராக்கெட் இறங்க போதா? ஐயோ தெரியாம பண்ணிட்டேங்க. ராக்கெட்டே எங்க ராக்கெட் வாயில இறங்குது. அந்த காண்டி காட்சி போடாம என்ன நினைச்சிட்டு உன் மனசுல? யாரை பார்த்து என்ன சொல்ற? எனக்கு குத்த தெரியலையா? உனக்கு தான் குத்த தெரியல. பெரிய ஜிவாஜி கணேசன் வா. ஹலோ, தெரியும், நான் அந்த மைக்கில் பேச போறேன். வாயில வெடி வச்சிருக்கேன் போய். காட்டி பாதி வலிக்க ஓட்டியாச்சு போய். எக்ஸ்கியூஸ் மீ. இது வேற புத்தி புருமோன்னு பயந்துக்கிட்டே நிற்க வேண்டியதா இருக்கு. என்னங்க? என்னங்க? ஏங்க என்னங்க? உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளுங்க. நானும் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், கேளுங்க. ஓப்பனா? என்னது? ஓப்பனா பேசுறது நல்லது. ஏன்னா மூடி மூடி வச்சு பேசக்கூடாது. உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. யாரை பற்றி என்னையா வார்த்தை கேட்குறா? என்னை பார்த்தா உனக்கு என்ன டேமேஜ் ஆன பீஸ் மாதிரி இருக்கா? என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? டன் ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன், பதட்டத்துல டேமேஜ் ஆயிடுச்சு. சிப்ப பூட்டாம நிக்கிறீங்க. ஏங்க போட்டுதா இருக்கேங்க வாங்க. ஏங்க அந்த பக்கெட் போடலாங்க. சைடு ஜிப்பா அது திறந்திருந்தானே மூடி இருந்தானே. வேலைக்காரன் ஜாமான் வெளியே இருந்தானே உள்ள இருந்தானே. ஆமா, அது வேலைக்கார ஜாமான் வேற பேர் வச்சிருக்கீங்க. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆகலைல? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிங்களா? உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? சரி, எனக்கும் பிடிச்சிருக்கு. பண்ணி தொலைறேன். பண்ணுங்க, காதல பண்ணுங்க. ஏய் என்ன நம்ம கத்திரிக்காய் வாங்கம்மா. சரி சரி, 5 ரூபா பரவாயில்ல, 6 கிலோ ஓடு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு ஃபீல் பண்ணி சொல்லு. அது எப்படி? ஐ லவ் யூ. லவ் லவ் நாய் உழைச்ச மாதிரி எப்படி இருந்தாலும் சரி. சரிங்க, நான் பண்ணியே தீருவேன். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? சும்மா கேளுங்க. கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா? இல்லை, நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் கேட்டால் மட்டும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். முதல்ல ஆரம்பத்தில் வந்து என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன லோனை பற்றி? ஆமாம், ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதா? எனக்கு தேவைப்படுது. என்னவே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, எதுக்கு உங்களுக்கு லோனு? நானே ஃபைனான்சர், உங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கிறேன். அப்படிங்களா? சரி 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 சரி. பூரா பழைய வண்டியாக ஓட்டி போட்டு இப்போ தான் புது வண்டி ஓட்டுறதுக்கு எடுத்துருக்கு. அப்படிங்களா? சரி சரி. லோனை கட்டலைன்னா என்ன பண்ணுவீங்க?
அப்புறம் பொண்டாட்டி கட்டவே லோனை கட்டினா பொண்டாட்டி தூக்கிட்டு போகும்ல. அதே மாதிரி நான் லோன் வாங்கிட்டு கட்டலைன்னா புருஷனை தூக்கிட்டு போயிருவீங்க. இன்னொரு வண்டி வாங்கலாமா? நீ இன்னொரு புருஷன் இந்த மாதிரி நீங்கள் கேட்பீங்கிறதுக்காகத்தான் மகளிருக்கு மட்டும் அரசாங்கம் மானியம் கொடுக்குது. நீங்கள் லோன் வாங்கினா போதும், கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அரசாங்கமே கட்டிக்கிறேன். என்ன இருக்கு என்னைய கழட்டி விட்டு இன்னொரு பார்க்கலாம் பார்க்குறேன். ஏங்க நீங்கள் வண்டி புது வண்டி எடுக்கிறீங்க, நான் எடுக்கக்கூடாதா? நான் ஃபைனான்ஸை மூடிட்டேன்டி, போதுமா? சந்தோஷம் தானே. இனிமேல் அதை எடுக்கலை, போதுமா? உன்னை நான் மனசார விரும்புகிறேன். இனிமேல் எந்த காலத்துலையும் வேற லோன் எடுக்கிறதா முடிவில்லை. இந்த ஒரே வண்டி தான் உங்களுக்கு, இதே ஒரே டிரைவர் தான். இந்த வண்டியை வேற எந்த டிரைவர் ஓட்டக்கூடாது. ஏங்க? ஓட்டினா வண்டியும் பொண்டாட்டியும் ஒன்று. எப்படி? ஒரு கைப்பட வச்சுக்கிறணும். மற்ற ஆள்கிட்ட கொடுத்தோம்னா போட்டு உலட்டிடுவாங்க வண்டியை, தப்பா போ. அதனால நம்ம கைப்பக்கமும் வச்சுக்கலாம். நல்லா உலட்டுவாங்களா? இதே வண்டியை உலட்டிடுவாங்களான்னு கேட்டேன். உலட்டு வாங்கி வண்டியை உலட்டு போட்டு உன்னை எப்படி நினைச்சிக்கிட்டு இருக்கேன் சொல்லட்டா? எதுவாக இருந்தாலும் எங்கள் மாமாட்ட கேட்டுக்கோங்க. வவா வஞ்சி இளமானே வந்தால் என்னை தருவேனே. வவா வஞ்சி இளமானே வந்தால் என்னை தருவேனே. பூங்காற்றிலே நீ காவலி, நீ பாதி நான் பாதியாக. வவா தாகத்தை தணிக்காதோ. அம்மாடி நீ கொண்ட வேகம் ஆத்தாடி தாங்காதம்மா. பொன் பண்டு கூத்தாடும் போது பூச்செண்டு நோகாதம்மா. போதும் போதும் வந்தால் என்னை தருவே. நான் உன்னை நினைத்தேன் நேற்று ராத்திரி, நூலாட்டம் இழைத்தேனே. நான் கூட நினைத்தேன் வேறு மாதிரி, பாலாட்டம் கொதித்தேனே. ஆசைகள் எனக்கும் கண்கண்டு இருக்கு, அழைத்தான் அசத்துவதே. பொன்பண்டு கூத்தாடும் போது பூச்செண்டு நோகாதம்மா. கால் மீது கால் வைத்து பேசு, கல்யாண நாள் இல்லையா? காலம் நேரம் பாபா வந்திடம்மா. வந்தால் என்னை தருவேனே. பூங்காற்றிலே நீ காவலி, நீ பாதி நான் பாதியாக. பாபா வந்திடம்மா. வந்தால் கண்ணீரம் ராணி. என்னங்க ராணி, நான் முடிவு எடுத்துட்டேன். ஒரு முடிவு எடுத்துட்டேன். இதில் மாற்றம் கிடையாது. கல்யாணம் இப்போ பண்ண முடியாது. சீசன் நேரம், வருஷம் நாடகம். இருங்க. சரி, நீங்கள் சொல்லுங்க. என்னடி சொல்ல வர? நானும் உங்களை இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாவ், உனக்கு காதல் வந்துருச்சா? நிஜமா? ஏன் இப்படி வாயை பிளக்கிற? சரி, இல்லை காதல் வருதுன்னு ஆச்சரியமா இருக்கேன். ஓ அப்படியா? எங்க உங்களுக்குள்ள காதலை சொல்லுங்களேன். என்னடி என்னைய காதல் பண்ணிட்டு அவர்கிட்ட காதல் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, சுதியை கரெக்ட் பண்றியா?
பூவிது நேத்து தானே பூத்தது மேல போட்டதாவணி சேலையாகி போனது சேலையில் வேலையாகி போனது பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது யாரது பார்த்தது பாவாடை கட்டையிலே பார்த்தேனே மச்சம், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம். நோகாம பார்த்து போட்டா வேறென்ன மிச்சம் ஏய். கல்யாண கட்டிக்கிட்டா இன்னும் சச்சம் அச்சு வெள்ள பேச்சிலே அழத்துக்குறே கொஞ்ச நேரம் பாரு நான் கூலி கேட்கிறேன் என்ன பாரு என்ன கேட்டு ஏண்டி மாத்துற காலம் நேரம் வந்து எங்கு மாலை எங்கு மாத்து நீத்து தானி பூத்தது பூத்தது யாரது பார்த்தது ஊரெல்லாம் உன்னை பத்தி வெறுவாய மெல்ல ஆ? தோதாட யாருங்கில தோழி செல்ல வாய் வார்த்த பொம்பளைக்கு ஆகாது புள்ள, கஞ்சாட போல ஒரு வார்த்தை இல்லை. சுத்தி வந்து சோப்பு போடுற கொட்டி போன குழலே தீப்பு தேடுற துள்ளி ஓடு புள்ளி மானம் வந்து வேட்டி இழுக்கிற மாமன் பேச்சு கேட்டு வேப்ப குச்சி பூஜைக்கேத்த பூரிது நேத்து தானே பூத்தது யாரத பார்த்தது மேல போட்ட தவணி வேலையாகி போனது சேலை இழுத்து விடுவது வேலையாகி போனது சொக்கு ஒண்ணு சொக்கி போடுது தங்கமே தங்கமே இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு கல்யாணத்தை அடுத்த வருஷம் வச்சுக்கிறோம். ஏங்க இப்ப சீசன் நேரம் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏங்க லவ் பண்றீங்க இப்ப கல்யாணத்தை இப்ப வச்சான்னா கல்யாணம் தான் அடுத்த வருஷம். ஆ ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு, அதுவும் விடிய காலம் நீ கரெக்டா எனக்கு மாமனையா 3 to 4 ஆ அந்த நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். ஏங்க நாடகத்துக்கு வந்திருக்கோங்க அந்த 3 to 4 எதுக்கு தெரியுமா? காப்பு கையில கட்டியிருக்கீங்க கையில தானே கட்டியிருக்கேன், அதை ஓரமா வச்சுக்கிறேன் பேசாமலே. சுட கேளு, அந்த 3 to 4 தான் நாரதரும் வள்ளியும் தர்க்கம் கடுமையா பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஏங்க தங்கராஜ் மாமா உள்ள வெத்தலை போட வருவாங்கல்ல அவருக்கு ஒன்றும் இல்லை, ஃபேனை மட்டும் திருப்பி வச்சுன்னா அப்படியே அசந்து தூங்கிடுவாங்க. அட டீ குடிக்க மாமா வருவாங்கல்ல அவங்க 2 பேருக்கு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்துருக்கேன், உள்ள வரமாட்டாங்க. அவன் கட்டையை உடைக்க வருவான்ல கட்டையை சுதீஷக்க என் மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், வண்டிக்குள்ள எடுத்து வச்சு சுதி சேர்த்துக்கிடான்ட்டு. அட சீனு மாத்துவார்ல அவரு நம்ம சீன் முடியாம அவர் சீன் மாற்றவே மாட்டாப்ல. அது வரை என்ன பண்ணுவார் அவரு அவர் பேசாம குப்பரை அடிச்சு கிடப்பாப்ல. நான் அப்படின்னா தான் எந்திரிப்பாப்ல. டோன்ட் வரி, அடி விசில் நொறுக்குறேன். விசில் அடிக்க வரலன்னா வரலன்னா பேசாம இருக்க வேண்டியதுதான். அடி நொறுக்குறேன். ஆனால் இன்னைக்கு என்னுடைய காம களியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையா இருந்து ஆத்தாடி இந்த முதல் ராத்திரியில நீ எங்கிட்ட பாஸ் ஆகணும். நீ பாஸ் ஆனினா தான் உனக்கு தாலி கட்டுவேன், இல்லைன்னா என் வாழ்க்கை அதோட வழுக்கதான். ஐயோ தெரிஞ்சுக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னுடைய காம களியாட்டங்களுக்கெல்லாம் 63 கலைகளையும் உன்னிடத்துல அப்படியே விளையாடுவேன். அதுக்கு நீ கம்பெனி கொடுக்கணும். கொடுக்கலைன்னா பாஸ் ஆகல வேற ஆளை பார்த்துருவேன். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா மாப்பிள்ளை சொல்றேன், உனக்கு என்னடா தெரியும்? நான் ஃபெயில் ஆக மாட்டேன், பாஸ் ஆயிடுவேன். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா எப்படியோ தக்கி முக்கி நக்கியாவது 35 மார்க் வாங்கிடுவேன். வாங்கலைனா வாங்குறேன். வாங்கல வேண்டாம், ஃபர்ஸ்ட் நைட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல நான் இன்னும் மூடோட தான் இருக்கேன். இன்னைக்கே நடத்திக்குவோம் ஃபர்ஸ்ட் நைட். நான் சொல்ற கேளு. இன்னைக்கே இப்பவே நடத்தலாம். சகுனம் சரியில்லாம இருக்கு. சகுனம்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் ரெடி. ரைட், ஓகே, நானும் ரெடி. நீ உள்ள போய் எல்லாத்தையும் தள்ளி உட்கார சொல்லிட்டு தார்பாய் எவரி வந்துடுறேன். தார்பாய வச்சு இவர் என்ன பண்ண போறாரு? அப்பதான் உருண்டு வரலாம். புரியா? நல்ல வேலைடா, தப்புச்சண்டா சாமி, நம்மளை வம்பிழுத்து விடுறா. விடக்கூடாது,
குலசாமியை கும்பிட்டுட்டு இன்னைக்கு இறங்கிட வேண்டியதான் களத்தில். இருந்தாலும் மனசு கிடந்து பதைக்குது. ஒரு குடும்பம் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குடியும் குடித்தனமாக இருன்னு பெரியவன் ஆசீர்வாதம் பண்ணுறேன். நம்ம குடியும் குடித்தனமாகவே இருந்தோம்னா குடும்பம் எப்படி உருப்படும்? இந்த குடியை மட்டும் நிறுத்திட்டா குடும்பம் அமோகமாக இருக்கும். அதை மட்டும் விடணும்னு எல்லாத்தையும் அன்பாக கேட்டுக்கிறேன். குடித்தா என்ன நடக்குங்கிறத நான் அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். அடிச்சாலும் வெறுக்காத தந்தாய் மகனை குடிச்சா தானே வெறுக்கிறா. காலு நொண்டியானாலும் காப்பாத்தும் பொண்டாட்டி புருஷனை குடிச்சா தானே வீட்டை விட்டு ஒதுக்குறா. இந்த உள்ளதை தெரிஞ்சு உண்மையை புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்க போதும் மதிப்பிருக்கா. பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். பானை நிறைஞ்சு கீழே பழம் போகுதே. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 5-6 ஏக்கர் நஞ்சை வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. வேண்டாமப்பா குடும்பம் கட்டு போகும். குடிதா வேண்டாமப்பா குடும்பம் கட்டு போகும். அப்பவே சொன்னாங்க நானும் கேட்கலே. விடுஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடையை தேடி நடையா நடந்தே எண்ணி பார்க்கலே. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு பொண்டாட்டி கொலுசு வச்சு பட்ட தண்ணி அடிச்சு புட்டு எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வெந்தது. கைகாலு நடுங்குது தெரு நாயி கூட சிரிக்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். சுகமாயிருக்கும் சொர்க்கத்துக்கு போவோம். சுகமாயிருக்கும் சொர்க்கத்துக்கு போவோம். புதுசா குடிக்கையிலே மேலே பறந்தேன். இனிக்கிற விஷம் இதப்பா இருக்க இருக்க கொல்லும் என்றே சொன்னாங்க. நானும் மறந்தேன். குடிகார பிள்ளை எல்லாம் நாதியத்து கிடக்குதப்பா. நாடி நரம்பு எல்லாம் அருந்து இங்கு தொங்குதப்பா. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன்.
இனிமே யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 ஏக்கர் நஞ்சு வச்சிருந்தேன்.